என்னை பற்றி ஒரே ஒரு புரிதல் சொல்லணும் அப்படின்னா, என்ன நான் வந்து பேரு இந்த மாரி எல்லாம் முக்கியத்துவம் இல்லாம, அதெல்லாம் கடந்து ஒரு 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 மனிதர சந்திச்சுக்கும்போது, "நீங்க யாரு? எந்த ஊர்லேருந்து இருக்கிறீங்க? உங்க பேர் என்ன? உங்க பேக்ரவுண்ட் என்னம்பாங்க." நான் கொஞ்சம் தியானம் பண்ணி பண்ணி என்னுடைய பேரு, என்னுடைய ஊரு, என்னோட பேக்ரவுண்டு, என்னோட விலாசம்லாம் கொஞ்சம் தொலைச்சுட்டேன். அதனால நான் பெருசா அதுக்கு விலாசத்தையும், என்னுடைய பேரையும் எடுத்துட்டு போயி, இந்த சமூகத்தில பெரிய ஒரு செயல் செய்யறத தாண்டி, பேர் இல்லாமயும் ஒரு இயல்பாக சில பணிகள செய்ய முடியும்னு நான் நம்புறேன். அதனால தான் "யாம் ஒன்றும் இல்லை" அப்படிங்கிறது தான் என்னுடைய பணியா இருக்கு. நான் நகரம் முழுக்க நெறைய நகரங்களுக்கு போறேன். இந்தியாவுல இருக்கிற நெறைய நகரங்களுக்கு போறேன். என்னுடைய என்னுடைய செயல் என்னன்னா, எங்கேயாவது மௌனமா சில இடங்கள்ல தியானம் பண்றேன். தியானம் சம்பந்தமா நெறைய மாணவர்கள நான் வந்து ஆன்லைன் மூலியமா சந்திக்கிறேன். சில நபர்களுக்கு சில கேள்விகளையோ, சில செயல்களையோ அவங்களுக்குரிய அந்த தியானம் சம்பந்தமா, வாழ்க்கை சம்பந்தமா ஒரு டிஸ்கஷன் வந்து நான் ஏற்படுத்திக்கிட்டே வரேன். ஒரு வழிபாட்டு முறைகள்ல நேர்த்திக்கடன்கள் வந்து இங்க தமிழ்நாடு முழுக்க செய்யப்படுகிறது. இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க நேர்த்திக்கடன் செய்றாங்க. அந்த நேர்த்திக்கடன் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அதுவும் ஒரு மன திருப்தி, மன அழுத்தத்தில இது நடக்குது. அத தாண்டி உங்களுக்குள்ள இருந்து அதில ஒரு ரிலீஃப் கிடைக்கலாம். ஆனா, அது நிரந்தரமானதா? அப்படிங்கிறத ஒண்ணு பார்க்கணும். இப்ப வாழ்க்கையில ஒரு நாள் உங்க கணவர் உங்கள சந்தோஷமா வச்சுக்கிறாரு. கல்யாணமான ஒரு பெண்ண நினைக்கிறான்னு வச்சுக்கங்களேன். அதே கணவர் அடுத்த நாள் உங்கள துன்பப்படுத்துறாரு. அதே மாரி தான் உங்க நேர்த்திக்கடன். இன்னைக்கு நீங்க வந்து பொங்க வச்சீங்க. உங்க வாழ்க்கையில ஒண்ணு தேடுனீங்க. அது கிடைச்சிருச்சு. அதே அடுத்தது ஒரு 6 மாசம் கழிச்சு உங்களுக்கு இன்னொரு துன்பம் வந்துருச்சு. அப்புறம் இன்னொரு சட்டிய தூக்கிட்டு பொங்க வைக்க கிளம்புறீங்க. அப்ப எத்தன வாட்டி இந்த பொங்க வைக்க தூக்கிக்கிட்டு போய்க்கிட்டே இருப்பீங்க. அப்ப தமிழ்நாட்டுல இருக்கிறவன் ஒவ்வொருத்தனும் எப்படி எலெக்ஷனுக்கு கார்ட தூக்கிட்டு, ஆதார் கார்ட தூக்கிட்டு ஓட்டு போட போறானோ, அந்த மாரி நேர்த்திக்கடனாக அலைகிறவர்களை நான் பார்க்கிறேன். ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவங்களே நேர்த்திக்கடனாக மாறிர்றாங்க. அப்புறம் கயித்த மரத்துல கட்டினவன், மஞ்சள கட்டினவன், அப்புறம் என்னென்னமோ கட்டினவன், கடைசியில தன்னையே ஒரு இடத்துல கட்டிக்கிட்டான் அப்படிங்கிறது தான் இதோடைய கதை. பரிகாரம் செய்ய போனவன் கடைசியில அவனே பரிகாரமாக போய்விட்டான், பரிதாபமாக போய்விட்டான் என்பதுதான் என்னுடைய கருத்து. இந்த பரிகாரத்துக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆழமான ஒரு புரிதலை ஏற்படுத்தணும். ஆழமா ஒரு ஒரு சூழல் வரணும். அதுக்கு நீங்க நிச்சயமா டெஃபினட்டா இத வந்து வெறும் பரிகாரத்துக்குள்ள நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல சூழல உருவாக்கிற முடியாதுங்கிற அந்த புரிதல் உங்களுக்குள்ள ஏற்பட்டுச்சுன்னா, நிச்சயமா அது மாறுதல் ஏற்படும். பரிகாரம் ஏன் பிறந்துச்சு அப்படின்னா, நீங்க ஒரு தவறு செஞ்சிடுறீங்க. இல்ல உங்க எதிர்ல உள்ளவர் தவறு செஞ்சிடுறாரு. அந்த தவறுல உங்களுக்கு துன்பம் வந்துடுது. அந்த துன்பத்த அடுத்த முறை வராம, அந்த ப்ராப்ளம் நடக்காம நீங்க சரியா இருக்கணும். எதிர்ல இருக்கிறவரையும் சரியா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்ப உங்களாலேயே ஏற்படுத்தி குடுக்க முடியும். அது ஏற்பட்டா பரிகாரம் தேவையில்ல. இப்ப நான் சரியா இருக்கிறேன். எதிர்ல இருக்கிறவரையும் சரியா இருக்க ட்ரை பண்றேன். அவரு சரியாகலன்னா நான் ஒதுங்கி போடுறேன். அதனால எந்த கோயில்கள்லயும் நான் பரிகாரம் பண்ணுவதில்லை. எந்த கோயில்லையும் என் பெயரிலேயோ, என் நட்சத்திரம் பெயர்கள்லயோ அபிஷேகமோ, அர்ச்சனைகளோ பண்ணுவதில்லை. காரணம், நான் சரியாக இல்லாத பட்சத்தில் இதெல்லாம் தேவைப்படும். என் தவறுக்கு கடவுளே வந்து அதை சரி செய்து கொடுப்பார் என்பதை நீங்க நினைக்கிறீங்க. என் துன்பத்துக்கு கடவுள் வந்து தீர்வு செய்வார் என்று நீங்க நினைக்கிறீங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னுடைய தவற நானே செஞ்ச தவற சரி செஞ்சுக்கிறேன். எனக்கு தேவையானத நானே சரி செய்வதற்காக, நானே பெறுவதற்காக ஒரு வாய்ப்ப உருவாக்குறேன். அங்க அதுதான் ஒரு நல்ல தத்துவமா இருக்கும். அப்ப கடவுளுக்குள்ள பரிகாரத்துக்குள்ள தேடி போனவன் எவனாவது ஒருத்தன் தப்பிக்கப்பட்டான் அப்படின்னு நீங்க யாரையாவது காட்டுங்க. யாரையாவது வெகு சிலரையாச்சும் காட்டுங்க. தமிழ்நாட்டுல ஒரு பெரிய தலைவராக இருக்கப்பட்டவங்க ஆட்சிக்கு வரணும்னு யானை கொடுத்ததை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. யாகம் வளர்த்ததை கேள்விப்பட்டிருக்கீங்க. மூட்டை மூட்டையாக மிளகா அள்ளி கொண்டு போய் கொடுத்து யாகம் பண்ணதை கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனா இது எவ்வளவு நாள் நடந்துச்சுன்னா பல ஆண்டுகள் நடந்துச்சு. பல ஆண்டுகள் இந்த மாதிரி ஒரு சூழல்கள் நடந்துகிட்டே இருந்துச்சு. அப்ப இதுக்கு என்னன்னா, தீர்வு என்னன்னா, ஒரு மனிதர்கள் பண்ற தவற நீங்க நிறுத்திக்க மாட்றீங்க. உங்க தவற சரி செஞ்சுக்க மாட்றீங்க. ஆனா தவற செஞ்சுட்டு நீங்க பரிகாரத்துக்காக ஒரு வேலைகள போறீங்க. பரிகாரம்ங்கிறது என்ன? நீங்க பண்ற தவறு. இவ்வளவுதான் அது. அந்த தவற நீங்க சரி செஞ்சுக்கிட்டீங்கன்னா, சட்டி தேவையில்லங்கிறது என்னுடைய தனிப்பட்ட முறையில இருக்கிற ஒரு கருத்து அப்படிங்கிறத தான் நான் சொல்றேன். அப்ப நீங்க அத மீண்டும், மீண்டும் அத பார்த்துக்கணும் அப்படிங்கிறேன். இந்த கடவுள் கும்பிடாதவங்க, இந்த மாரி பரிகாரத்த செய்யாதவங்க, கடவுளே இல்லன்னு சொல்றவங்க, புத்தகத்த படிச்சுட்டு, அந்த புத்தகத்துக்குள்ளேயே பரிகாரத்த, அந்த புத்தகம் தான் இந்த உலகத்தையே காப்பாத்த போகுதுன்னு நெறைய பேர் அதுல ஒரு ஒரு இன்னொரு உலகத்த உருவாக்குறதுக்கு
ஒரு புத்தக உலகத்தை உருவாக்குறதுக்காக இன்னொரு குரூப்புகள் அவங்க போய்கிட்டே இருக்கிறாங்க. அந்த புத்தகத்தை எழுதப்பட்டவரும் ஆல்ரெடி வெவ்வேறு சூழல்கள்ல இருந்து தான் அவர் எழுதப்பட்டிருக்கிறார். இது வந்து நீங்க பார்க்கணும். ஒரு புத்தகம் என்பது ஒரு தனி மனிதன் கோவத்திலிருந்து ஒரு புத்தகம் உருவாகக்கூடாதுங்க. சமூகம் சரியில்லைங்கிறதுக்காக ஒரு எழுத்து உருவாகக்கூடாது. சமூகங்கிறது ஒன்று இருக்குல்ல, அது மனிதர்கள் இப்படி தான் இருப்பாங்க. அதுக்காக ஒரு புத்தகம் உருவாகக்கூடாது. சமூகத்தையும் தாண்டிய ஒரு புத்தகம் உருவாகணும். அதுதான் நான் வந்து பார்க்கறது. இப்போ ஒரு தனி மனிதன் மேலே இருக்கிற ஒரு பெண்ணு மேலே இருக்கிற கோபம், பெண்ணு எனக்கு பிடிக்கல, அதனால நான் பெண்ணுக்கு எதிராக ஒரு புத்தகம் எழுதி அதை வந்து நகரத்தில் கொடுத்து நகரம் முழுக்க அதை விற்றுக்கிட்டு இருந்தேன்னா, அது ஒரு கோவத்தோட வெளிப்பாட்டில் இருக்கிற எழுத்தாக தான் இருக்கும். அது ஒரு பெரிய மக்களுக்கு தீர்வை கொடுக்குமானா நிச்சயமாக அது கொடுக்காது. உங்களுடைய எழுத்து எப்படி இருக்கணும்னா, அந்த இன்சிடெண்ட்டில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினுச்சு. எனக்கு சோறு கிடைக்கல, அதனால சோத்துக்காக நான் ஒரு புத்தகம் எழுதினேன். எனக்கு இந்த நாட்டில் சுதந்திரம் கிடைக்கல, அதுக்காக ஒரு புத்தகம் எழுதினேன்னு இருக்கக்கூடாது. ஒரு தனி மனிதனுடைய தாக்குதலுக்கு ஒரு புத்தகமோ ஒரு எழுத்தோ உருவாகக்கூடாது. அது தீர்வை அளிக்கவே அளிக்காது. அப்படின்னா இந்த தேசம் சுதந்திரம் அடைந்து ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இங்க மனிதருக்கு எந்த மனிதனுக்கு தீர்வை அளித்துச்சு? எந்த மனிதனுக்கு மாற்றத்தை அளித்தது? நீங்க இங்க பெரிய பெரிய தவறுகளும் குற்றங்களும் பெரிய பெரிய படித்த மேதைகளிடம் இருந்தே சில தவறுகள் வரப்படுது அப்படின்னு புள்ளி விவரம் சொல்லுது, ஆய்வுகள் சொல்லுது. சிறைச்சாலையில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா, ஒரு புள்ளி விவரமா எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, 10th மேல படித்தவர்கள் தான் அதிகமான குற்றவாளியா இருக்கிறாங்க. அப்ப ஒரு இயலாமையில் இருக்கிறவங்க இல்ல, அதிகமாக படித்தவர்கள், அதிகமாக நிறைய உலகத்தை புரிதல் ஏற்படுத்தினவங்க. இந்த உலகத்துல ஒருத்தரை ஏமாத்துறாங்க அப்படின்னு ஒரு புள்ளி விவரங்கள் சொல்லப்படுது. அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர், பெரிய படிப்புலேயே பெரிய பல புத்தகங்களை கரைச்சி குடிச்சவங்க தான் இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அப்ப நீங்க இதெல்லாம் ஒரு தீர்வளிக்காது. அப்ப நீங்க கோவத்திலிருந்து செய்கிற வேலைகளை முதல்ல நிறுத்தப்படணும். அதே மாதிரி கோவத்திலேயோ பரிதாபத்திலேயோ இல்லை இயலாமையிலையோ பரிதாபம், இந்த பரிகாரமும் செய்யக்கூடாது, இந்த மாதிரி எழுத்து பணிகளையும் ஈடுபடக்கூடாது. பரிகாரம் செய்யறதும் ஒன்று தான், இந்த எழுத்து செய்யறதும் ஒன்று தான். நீ எழுதப்படுற எழுத்து நாளை ஒரு புது சமுதாயத்தை உருவாக்க போகுது. அப்போ கோவத்திலேயோ உனக்கு பிடிச்சதையோ இல்லை உனக்கு சில கற்பனைகளையோ அதில் எழுதி விட்டுட்டேன்னா நாளை சமுதாயம் ஒன்னால் பாதிக்கப்படும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு தேசத்தோடைய பெரிய தூண் எது தெரியுமா? ஒரு தனி மனிதனுடைய கோபத்தை எழுத்து வடிவத்தில் காட்டக்கூடாது. ஒரு தனி மனிதனுடைய இந்த த்ரிட்டிங் சொல்லுவாங்கள்ல, தனி மனிதனுடைய அழுத்தம் இருக்குல்ல, இன்னொரு மனிதனை தாக்கக்கூடாது. புரியுதுங்களா? அதனால தான் தமிழ்நாட்டில் ஒரு நல்ல சூழலை இந்தியாவில் உலகம் முழுக்க உருவாக்க முடியாததுக்கு காரணம் ஒரு தனி மனிதனுடைய தாக்குதலாக தான் இருக்கு. எல்லாமே ஒரு தனி மனிதனுடைய எங்கேயோ இருக்கிற அவனுடைய வாழ்க்கையில் படிக்கும்போது ஒருத்தன் ஏதோ ஒரு இடத்துல இந்த ஸ்கூலுக்குள்ளே வராத அப்படின்னு தட்டி விட்டுட்டான். ஏன்டா தட்டி விட்டான்னா, நீங்கள் கீழே உள்ள ஆளுங்க அங்கே வந்து படிக்கக்கூடாதுன்ட்டான். அப்போ ஒரு நாள் படித்து என்ன பண்ணுறான், அந்த தனி மனிதன் தட்டி விட்டான்ல அவன் மேலே இருக்கிற கோவத்தில் ஒரு புத்தகம் எழுதினான். அப்போ அந்த புத்தகம் பல மனிதன்களிட போய் யாரெல்லாம் என்ன மாதிரி ஆளை பார்த்தா கூட, நீங்கள் என்ன ஆள், நீங்கள் அந்த ஆளா, உங்களை தான் நீங்கள்லாம் தப்பான ஆள் அப்படிங்கிறாங்க. அப்போ எங்கேயோ ஒரு 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அந்த 2 பேர் சண்டை போட்டதுனால ஒரு சமூகமே குற்றவாளி மாதிரி ஒரு சித்தரிக்கிறது அந்த புத்தகம் காரணமாயிருச்சு. இப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு சூழலை உருவாக்கும்? இது எப்படி புரட்சியாக மாறும்? இது எப்படி நல்ல சூழலை மாறும்? இதுதான் இந்தியாவில் உலகம் முழுக்க இருக்கிற நீங்கள் எந்த புத்தகத்தை வேணாலும் எடுங்க, அது ஒரு தனி மனிதனுடைய அந்த இதுலேருந்து உருவாயிருக்கு. இப்போ நான் வந்து புத்தகத்தே 2-3 புத்தகம் எழுதினேன், 3யுமே திரும்ப பெற்றுக்கிட்டேன். ஏன்னா என்னுடைய தாக்கம் இந்த மக்கள்கிட்ட வெறும் இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் என்னுடைய இண்டிபெண்ட், என்னுடைய கற்பனைகள் மக்களுக்கு போய் சேரக்கூடாது. அது கற்பனையாக இருக்கக்கூடாது. அது இயல்பா, அது இயற்கையா, நேச்சரோடு நேச்சராக நீ இருக்கணும் அப்படிங்கிறதான் நான் உரை நிகழ்த்துறேன். புக்கு எழுதுறதே விட்டுட்டோம், எழுதக்கூடாது அப்படிங்கிறத நான் தீர்மானித்தேன். ஏன்னா நாளைய சங்கதியை என்னுடைய எந்த சூழலையும் எந்த இன்ஃப்ளூயன்ஸையும் அவங்க மேலே திணிக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை. என்னுடைய உரைகளில் கூட பார்த்தேன்னா இது மனிதர்களுடைய வார்த்தையாக இல்லை, நான் வாழ்கிறேன், என்னுடைய பயணம் இப்படி இருக்குது, ஒரு காற்று என்னை மேம்படுத்துகிறது. அதனால என் தாய் தகப்பனார் வைத்த பேரை கூட விட்டுட்டு, விலாசத்தை விட்டுட்டு கை கொடுக்கும்போது என்னுடைய முகவரியோ என் பேரையோ சொல்லாமல் நான் ஒன்றும் இல்லை, நான் அப்படி போகிறேன், என்னிடமிருந்து இருந்து என்ன வேணுமோ அதை மட்டும் கேளுங்க, என் பேரை சொல்லி தான் நீங்கள் ஒன்று பேசணும் அப்படிங்கிறது எனக்கு தேவையில்லை. ஏன்னா அப்படிங்கிற ஒரு சூழலுக்குள் நான் மாறப்பட்டிருக்கிறேன்.
அப்போ நீங்கள் வந்து என்னுடைய பயணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. பரிகாரம் செய்கிற மக்களுக்கும் சரி, புத்தகத்தை எழுத நினைக்கின்ற எழுத்தாளர்களுக்கும் சரி, புத்தகத்தை படிக்க நினைக்கிறவர்களுக்கும் சரி, அது தனி மனிதனுடைய கோபத்தையோ தனி மனிதனுடைய தாக்குதலாக இருந்தால் அதை கவனியுங்கள். இல்லை என்றால் அதிலிருந்து நீங்கள் விடுதலையாகாமல் நீங்கள் அகப்பட்டு போவீர்கள். கோவிலுக்கு போவது முக்கியமல்ல, கோவிலிலிருந்து எப்படி விடுதலை ஆவீர்கள் அப்படி என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். அப்போ ஒரு புத்தகம் படிப்பது முக்கியமல்ல, அந்த புத்தகத்திலிருந்து விடுதலையாக வேண்டும். எப்படி விடுதலை ஆவீர்கள்? இதற்கு தீர்வு புத்தகம் எழுதுகிற எழுத்தாளரும் சொல்வதாக எனக்கு தெரியவில்லை. கோயிலுக்கு போய் உங்களுக்கு பரிகாரத்தை சொல்கிறாரே அவரும் சொல்வதாக தெரியவில்லை. அதனால தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், 17 உறவுகள் 17 கடவுள்கள். இதிலிருந்து எப்படி சுதந்திரம் அடைவது? இதிலிருந்து எப்படி விடுதலை ஆகிறது? இதில் விடுதலை ஆனவன் மட்டும்தான் சுதந்திரம். அப்போ தான் ஒரு நேச்சரோட ஒருத்தனால கனெக்ட் ஆகி, நான் ஒன்றுமே இல்லைப்பா, இதெல்லாம் இயற்கையாகவே கிடைக்குதுப்பா. இந்த காற்று எங்கள் அப்பா அம்மாலாம் கொடுக்கல, இந்த நெருப்பு எங்கள் அப்பா அம்மாலாம் கொடுக்கல, இந்த தண்ணி எங்கள் அப்பா அம்மாலாம் கொடுக்கல, எந்த அரசாங்கத்தாலையும் இதை வந்து கட்டமைக்கலாம், இதை நிர்வாகம் பார்க்கலாம். ஆனால் உற்பத்தியோ ஒரிஜினாலிட்டியோ அதோடைய கூறு வந்து இயற்கையாக இருக்குது. இதோட மையம் இயற்கைகிட்ட இருக்குது. இந்த மையத்தை புரியாமல் தான் நம்ம அப்படி சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இது என்னுடையதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சதுனால தான், இது என்னுடையது ஒன்றும் இல்லைங்கிறதுனால தான் ஒரு இடத்தில் தங்காமல் பல இடங்களில் நான் பிரயாணம் பண்ணி கொண்டே இருக்கிறேன். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு தொலைக்காட்சியில் உட்காந்து நான் பேச வேண்டிய எனக்கு எந்த நோக்கமும் கிடையாது. கடைசி என்னுடைய எண்டு வாழ்க்கை வரைக்கும் நீங்கள் யாராவது ஒருத்தர் கவனித்து பாருங்கள், எதையும் நோக்கி என்னோட பயணம் இருக்கவே இருக்காது. அப்படி இருந்தால் நான் என்னை துன்பப்படுத்திக்க போகிறேன் என்று அர்த்தம். நான் வேற யாரையும் துன்பப்படுத்துறேன்னு இல்லை, எனக்கு துன்பத்தை நான் கொடுக்க தயாராகிவிட்டேன்னு அர்த்தம். மீண்டும் மக்கள்கிட்ட சொல்கிறதான், உங்களுக்கு என்னுடைய எழுத்துக்களில் ஏதாவது உங்களுக்கு புரியலை, ஏதாவது ஒரு சூழல்கள்னால் என்னை சார்ந்து நான் வந்து நிறைய இந்த மாதிரி பதிவு வார்த்தைகள் வந்து என்னோட பர்சனலாக ஒரு யூடியூப்பில் வந்து பேசியிருக்கிறேன். என்னை பற்றி நீங்கள் எங்கேயாவது ஆன்லைனில் விசாரித்து என் சம்மந்தமாக நீங்கள் ஒரு குறிப்பை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் புரியறதுக்கோ ஒரு வாய்ப்புகள் எங்கேயோ ஒரு இடத்துல உருவாகும். மீண்டும் நான் சொல்கிறேன், என்னுடைய நோக்கம் நீங்கள் எனக்கு வேணும், இல்லை நான் உங்களுக்கு வேணுங்கிறது கிடையாது. நீங்களும் துன்பத்திலேருந்து விடுபடணும், நானும் துன்பத்திலேருந்து விடுபடணும். துன்பத்திலேருந்து விடுபடுறதுக்கு இந்த தேசம் அதுதான் சுதந்திரம்னு நான் கருதுகிறேன். என்னுடைய பயணம் துன்பத்திலேருந்து விடுபடுவது தான். அப்போ துன்பம் என்பது எப்படியாப்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கங்க. அதுக்காக தான் என்னுடைய உரைகள் இருக்குது. அதனால் ஒரு முறைக்கு 2 முறை நீங்கள் கேட்டு பாருங்கள். என்னுடைய ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளேயும் ஒரு சின்ன ஒரு சூழல் உள்ள புதைந்திருக்கும். ஒரு வார்த்தையை கேட்டுட்டு அப்படியே போயிடாதீங்க. அந்த வார்த்தைக்குள்ள ஆழமாக யோசிச்சிங்கன்னா அதில் உண்மையான புரிதல் இருக்கும். அவசரப்பட்டு இந்த குருவோடைய ஒரு ஃபாலோவர்ஸ் பக்தர்கள் இருப்பாங்களே, அந்த மாதிரி எடுத்தோம் கவுத்தோன்னா இந்த மாதிரி என்ன மாதிரி ஒருத்தருடைய உரையை பார்த்துட்டு கீழே இது எழுத்தா ஏதோ ஒரு வார்த்தைகளை சொல்கிறது போகிறது அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கங்க. நோக்கம் வந்து என்னன்னா, ஒரு பார்ட்டி மாதிரி உருவாக்குறது என்னோட வேலை கிடையாது. அதே மாதிரி நான் வந்து ஒரு இயக்கத்தை கட்டமைக்கிறது என்னோட வேலை கிடையாது. ஒரு மாடு மேய்க்கிறவன் எப்படி மேய்ப்பானோ, இப்போ நான் வந்து நகரத்தில் இருக்கிற எந்த மாட்டையும் மேய்க்க தயாராக இருக்கிறேன். அந்த மாதிரி தான் நான் நகரத்தில் துன்பத்திலேருந்து விடுபட்டு அப்படியே விடுதலையாகி போகிறேன். நான் காசு, பணம், ட்ரஸ்ட்டு, இந்த மாதிரி சங்கம், மடம், ஆசிரமம் அதுவெல்லாம் இல்லை, தாண்டி போகிறேன். ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் என்னுடைய பிரயாணத்தில் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. இந்த மாதிரி பெட்டிக்கு முன்னாடியோ எங்கேயோ ஒரு இடத்துல என் குரல் ஒலிக்கும். அதில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான ஒரு புரிதலை கண்டிப்பாக ஏற்படுத்துவேன் அப்படிங்கிறத உறுதியாக சொல்கிறேன்.